அதாவது எங்களுடைய எதிரியை வந்து நாங்க நிர்ணயிக்க மாட்டோம். அந்த எதிரி தான் எங்களை எப்படி நிர்ணயிப்பாப்ல. அந்த ம். அடிப்படையில் தான் வந்து எங்களுடைய களத்தை அமைக்கிறோம். அ. அதனால வந்து நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும், தொந்தரவையும் குடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஜனநாயக ரீதிக்கு எதிரான விஷயம். நீங்கள் வந்து இந்த 41 பேர் இறப்புக்கு வந்து அ விஜய் கட்சி மட்டும் இல்ல, தாவேகா மட்டும் இல்ல, தமிழக அரசும் பொறுப்பு அப்படி என்பதை சுட்டிக்காட்டி மக்கள் முன்னாடி வச்சோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து ம். எல்லார் இடத்துலயும் அறிக்கை மூலியமாவும் பேசினாரு. சட்டமன்றத்தில பேசினாரு. ம். அது வந்து ஜனநாயக ரீதியில் இருக்கக்கூடிய ஆனால் இன்றைக்கு விஜயினுடைய பேச்சு முழுக்க முழுக்க வந்து ஒரு குழந்தைத்தனமான, சிறுபிள்ளைத்தனமான பேச்சா தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஒரு சினிமா நடிகராக இருந்து, திடீரென அரசியல்வாதிக்கு வேஷம் போடுறதுனால தான் இந்த பிரச்சனையா நான் பார்க்கிறேன். ஓ! இவர் அரசியல்வாதியாகவே இருந்துகிட்டு வந்திருந்தாருன்னா, இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. திடீர் வேஷம் அரசியல்வாதி வேஷம் போடுறாரு. ம். அதாவது அதிமுக பற்றி இவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் சமூக நீதியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதிமுக இயக்கம் 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு கொடுத்த இயக்கம். 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளி மாணவர்களை 600 பேரை டாக்டர் ஆக்கி இருக்கக்கூடிய இயக்கம் அது. அது போல 3% வந்து விளையாட்டு வீரர்கள் கொடுத்த இயக்கம். இப்படிப்பட்ட அதாவது எப்படி சொல்லணும்னா 54 வருடம் மக்கள் பணியில இருந்து மக்களுக்காக சேவை செய்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருக்கிறது இந்த சரி, கட்சி. சரி. அதுல பாத்தீங்கன்னா 31 வருட கால ஆட்சி, ம். 11 பொது தேர்தலை சந்தித்து 7 முறை வெற்றி. ம். இதுல வந்து இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டை பல்வேறு ஏன்னா ஏன் சொல்றேன்னா இது வந்து விஜய் கட்சிக்காரவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ம். ம். தமிழ்நாடு கல்வியில் பொருளாதார வேலை வாய்ப்பில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக்கி இந்த இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாம விஜய் வந்து அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இருக்கிறாத களத்துல அப்படிங்கிறது வந்து களத்துல இல்லாத கட்சி என்று குறிப்பிடுகிறார். அது யார குறிப்பிடுறார்ன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சினிமா நடிகராக இருந்து கொண்டு திடீர்னு அரசியல் வேஷம் போட்டிருக்கிறாரு. ம். அதாவது இவருடைய கதை எப்படின்னா, ம். ஒரு படம் அது மாநகரம் படம் நினைக்கிறேன். மாநகரம் படத்துல வந்து வடிவேலு சொல்லுவாரு. நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி காமெடி பண்ணுவார்ல. அது ம். போல தான் இவரு காமெடி பண்றாரு மக்கள் கிட்ட. அதாவது என்ன எனக்கு புரியல சார். ம். எம்ஜிஆர் அம்மா பெயரை வந்து பயன்படுத்துற மக்களை ஏமாத்திட்டா அவரு இது வந்து தொண்டர்கள் வந்து அவர் பக்கம் மாறிடுவாங்களா? இல்ல மக்கள் தான் அதை ஏத்துக்குருவாங்களா? ம். வாய்ப்பில்லை ராஜா. அ அவரு அப்படி சொல்லுவாரு. ஏதோ சொல்லுவாரு. அ. என்ன சொல்லுவாரு? தோழா, தோழி அப்படின்னா சொல்லுவார்ல. அதே அ. மாரி வாய்ப்பில்ல தோழா. ம். அதெல்லாம் இல்ல. ஏன்னா, ம். என்னன்னா இது போல எத்தனையோ பேரு கருணாநிதியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினாரு. அதற்கு பிறகு வந்து பாக்கியராஜ் பயன்படுத்தினாரு, டி. ராஜேந்தர் பயன்படுத்தினாரு, சரத்குமார், சிவாஜி கணேசன், ரஜினின்னு பலரும் சொன்னாங்களே. அவங்கலாம் மக்களை ஏத்துக்கிட்டாங்களா சார்? சரி. அதனால வந்து களம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து அதிமுக, திமுக என்றுதான் களம். ம். அதாவது வந்து நாங்க வந்து அதிமுக, திமுகவை தீய சக்தின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்குது. ம். உங்கள மாரி வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சைக்கிள்ல போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றவருக்கு உங்களுக்கு அந்த உரிமை இல்ல. ம். நாங்க வந்து 91ல புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. தீய சக்தி திமுக. ஏன் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார் இந்த மாரி உரிமைகள், கல்வி, பொதுப்பட்டியலுக்கு போன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி கருணாநிதி குடும்பம் அந்த திமுகன்னு சொன்னாங்க அம்மா. திரு ஜவஹர் அலி திரு அது ஜவஹர் அலி அவரு அதுல ஒரு நியாயம். திரு ஜவஹர் அலி அவரு விஜய் அவர்கள் பேசுகின்ற போது என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ட சொல்றாரு. இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் திமுகவை வந்து இப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவரே நகர்றார். 3வதா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஏன் இவ்வளோ கடுமையா அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்தது எங்களுக்கு சந்தோஷம். அதுபோல இன்னும் நிறைய பேர் வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒருவேளை
அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக இது போல அதிமுகவுல இருந்து விமர்சனங்கள் வருகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யுது. அதாவது செங்கோட்டையன் அதிமுக இல்ல, அவர் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அவர் அதிமுக ஆவாரு? அவரு கட்சிக்கு துரோகமான செயல்களில் ஈடுபட்டாரு, கட்சி கட்டுப்பாட்டை மீறினார்னு கட்சியை வந்து நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அவருடைய அதிமுக ஆவாரு. சார், செங்கோட்டையன் வந்து அவர் வந்து கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு முகமாவே இருந்ததில்ல. அவர் வந்து சுயநல அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தார். அது மூலம் கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய பலு குறைஞ்சிருந்ததுதான் உண்மை. அது அந்த அவர் போக போக தாவேக்காவ என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாருன்ட்டு காலம் தான் பதில் சொல்லப்படுது. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு அதாவது வந்து எம்ஜிஆர் என்ன தூக்கி வச்சிருந்தாரு அப்படின்ட்டு சொன்னது யாரு? கமலஹாசன் சொன்னாரு. அதிமுக தொண்டர்கள் யாராவது அவருக்கு ஏத்துக்கிட்டாங்களா? அம்மா அண்ணன் மகள், அம்மாவுடைய அண்ணன் மகள் தீபா நான் தான் அடுத்த வாரிசுன்னு சொன்னாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? அம்மா அப்படி அம்மா தான் என்னுடைய அம்மாவுடைய மகள்னு சொல்லி பல பேர் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டாங்க. அவங்க மக்களை ஏத்துக்கிட்டாங்களா? இது எல்லாம் வந்து ஏதோ ஏதோ புதுசா அரசியலுக்கு வந்து ஏதோ வசனம் யாரை எழுதி கொடுத்தது அவர் பேசுறாரு. எப்படிப்பட்ட அரசியல் தலைவனா, அதாவது கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது, அதுல வந்து நீங்க வந்து பெரும்பகுதியை நீங்க வந்து பொறுப்பேற்கணும் என்பதில் மாற்று கருத்துல இந்த அரசாங்கத்தினுடைய குளறுபடி. அங்கதான் சார் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து முழுமையான சப்போர்ட் வந்து அதிமுக கொடுத்தது. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்திலே பேசியிருந்தார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஐகான்ஸா இருக்கக்கூடிய ஜெயலலிதா மேடம், அண்ணா, எம்ஜிஆர் அப்படின்னு ஐகான்ஸ், அதிமுக ஐகான்ஸ் வந்து எடுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் யார் உரிமையெல்லாம் கொண்டாட முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் யார் உரிமையெல்லாம் கொண்டாட அப்படிலாம் கேட்டுட்டு வர முடியாது, அது வந்து எல்லாருக்கும் சொந்தமானவர்கள், அப்படி அந்த இடத்தை நோக்கி நகர்றாரு அவரு. ஆமா சார், அதுல மாற்று கருத்து இல்லையா? அம்பேத்கர் அவரை யாராவது உரிமை நீங்க யாராவது உரிமை கொண்டாடுனா அவங்களுக்காண்டி பெரியாரை ஒரு உரிமை கொண்டாடுன்னு பெரியாருக்கு அவங்க எல்லாமே அந்த குறிப்பிட்ட அவர் போட்டுருவாங்களா? அம்பேத்கரை உரிமை கொண்டாடுறதுக்காண்டி போட்டு போட்டுருவாங்களா? அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவெல்லாம் உரிமை கொண்டாடுறதுனால, ஏன்னா அவர்களை உரிமை கொண்டாடுறா அவர்கள் திட்டங்கள் மக்கள் பயனடைஞ்சது, அவர்கள் சாதனைகள் இதுக்காக இருக்கலாமே தவிர அதுக்காக அந்த தொண்டர்களும் மக்கள் அதை ஏத்துக்குருவாங்கன்னு அர்த்தம் இல்ல. இப்போ வந்து அம்பேத்கர் இயக்கங்கள் பல இருக்குது. அம்பேத்கர் பெயரை சொல்றதுனால எல்லாரும் வந்து அந்த மக்கள் வந்து அந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல, அது அர்த்தம் இல்ல. இல்ல சார், நீங்க அம்பேத்கர் இல்ல ஜவஹர்லால் சார், அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க சொல்றாங்க குறிப்பிடுறீங்க. ஆனால் அவர்கள் வந்து பொதுவெளிகள் இயக்கங்களாக இருந்தவர்கள், ஒவ்வொரு இயக்கத்துக்கு தன்னை உரிமை கொண்டாடாதவர்கள், அப்படியெல்லாம் பொதுவெளி இருந்தனால அவர் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ காந்தி எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அதிமுக அந்த மாதிரி அதிமுக இல்லையே. ஜெயலலிதா மேடம் வந்து இருந்தப்போ அதிமுகவின் முகமாகத்தான் தான் அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுகவிலிருந்து முதலமைச்சராக, இப்படித்தானே நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை எடுக்கும் போதுதான் அந்த கேள்வி வருது. இப்ப கருணாநிதி அவர்களை அவர் எடுத்தார் என்றால் அந்த கேள்வி வருமா வராதா? இப்ப திமுகவிலிருந்து கருணாநிதி அவர்களை எடுத்து விட்டார். அதுதான் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பெயரை வந்து யார் யார் சார் பயன்படுத்துறாங்க? பாக்கியராஜ், சரத்குமார், ஏன் கமலஹாசன், ரஜினிகாந்த், எத்தனையோ பேர் பயன்படுத்திருக்காங்க சார். சரி, அதுக்காண்டி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு இருந்துட்டாங்கன்னு அர்த்தமா? மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? இவருடைய கொள்கை தலைவர் யாரு சார்? தாவேகாவுடைய கொள்கை தலைவர் யார் சார்? அம்பேத்கர் சொன்னாரு, பெரியார சொன்னாரு, காமராஜரை சொன்னாரு, வேலுநாச்சியார சொன்னாரு, அஞ்சலி அம்மா அவங்கள சொன்னாரு. இப்ப திடீர்னு வந்து என்ன பண்ணாரு? மாநாட்டுல வந்து அண்ணாவையும் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு. இப்ப ஈரோட்ல அந்த செங்கோட்டையன் இருக்கிறதுனால அம்மாவை சேர்த்துக்கிட்டாரு. சேலம் வந்துட்டாருன்னா எங்களுடைய கொள்கை தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியை சேர்த்துக்குருவாரு. அப்படியே திருவாரூருக்கு போயிட்டா கருணாநிதியை சேர்த்துக்குருவாரு. அப்படியே வந்து ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டா, இப்ப மதுரைக்கு போயிட்டா அங்க வந்து பிடிஆர் வேலையில தியாகராஜனையும் சேர்த்துக்குருவாரு. சார், இது வந்து இது என்ன மாதிரி ஒரு தனித்தன்மை வேணாமா ஒரு கட்சிக்குண்ட? இல்ல சார், நீங்க சொல்றத பார்த்தா எல்லா ஒட்டுமொத்த திமுக அதிமுக எல்லா தலைவரையும் சேர்த்துக்குவாங்க சொல்றீங்களே நீங்க. எல்லாத்தையும் சார், ஊருக்கு தகுந்த ஒரு தலைவரை சேர்த்துக்கிறார் சார். காஞ்சிபுரத்துக்கு போனாரு, அண்ணாவை சேர்த்தார் சார். ஈரோட்டுக்கு போனார், பெரியாரை சேர்த்தாரு. இப்ப அம்மாவை சேர்த்துக்கிட்டாரு. செங்கோட்டையன் இருக்கனால போற ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு கட்சிக்கு தனித்தன்மை வேணும். அந்த தனித்தன்மை இல்லாத யாருமே அரசியல் களத்துல வெற்றி பெற்ற வரலாறு இல்ல. அதாவது நீங்க என்ன கேளுங்க சார், நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். அதாவது தனியா கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு
தனியாக கட்சியை ஆரம்பிச்ச யாராவது பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சிவாஜி கணேசன் என்ன ஆனாரு? கட்சியே கிடைச்சிட்டாரு. பாக்கியராஜ், டிஆர், சரத்குமார் கடைசியில பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாரு. கருப்பு எம்ஜிஆர், விஜயகாந்த், அவருக்கு கிடைக்க இல்லாத செல்வாக்கா சார்? சாதாரண செல்வாக்குல சார். சரி, ஓகே ஓகே. அவருக்கு பெரிய மாஸ் தலைவர். அவருக்கு தனிச்சு நிற்கும் போது எவ்வளவு சார்? இல்ல ஒரே நிமிஷம், எவ்வளவு ஓட்டுகள் கிடைச்சது? 9% ஓட்டுகள். அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கியது யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 29 எம்எல்ஏக்களை கொடுத்தது யாரு? அதிமுக. இவரு காமெடி பண்றதுக்காண்டி புது கதைகளை விட்டு சார் ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவானா? இந்நேரம் வந்து நடிகை எல்லாம் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருப்பாங்க சார். நீங்க சிரஞ்சீவி இன்னைக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் இருந்திருப்பாரு சார். என்ன சார் காமெடி இது? என்ன ரசிகர் கூட வந்துருச்சுன்னா, கூட்டம் கூடிச்சுன்னா ஓட்டா மாறி என்ன? அதுவும் தமிழ்நாட்டுல இது இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நடக்குமா சார்? முன்னுதாரணம் எடுத்தா அவருடைய வரலாறுகளை பார்க்கணும். முதற்கட்ட உங்களுடைய கருத்தா திரு ஜவஹர் அலி, ரைட், முதற்கட்ட உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு ஜவஹர் அலி, உங்களுடைய நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? என்ன சார் இவ்வளவு நேரம் கதையா கேட்டுக்கிட்டீங்க? சரி, ஓகே, கடைசியில வந்துட்டீங்களே. அதாவது இந்த விவாதத்துல ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். அதாவது திமுகவுடைய ஆதரவாளர் சொல்றார் விஜய் வந்து குடிகாரன்கிறார். அவர் சொல்றாரு நீங்க தான் ஊத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். இவர்களுடைய அரசியல் பண்பை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. இப்போ அரசியல் களத்துல வந்து விமர்சனம் வரத்தான் சார் செய்யும். அதுக்காக வந்து பயம்னு சொல்றது இதெல்லாம் எனக்கு என்ன சொல்றது? அப்ப உங்களை பார்த்தா எங்களுக்கு அப்பாவித்தனமா இருக்கிறது இருக்குது. இல்ல உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவே இல்லையா? போயிடுறேன் சார். அதாவது இவ்வளவு நேரம் கதையா சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. எனக்கே போர் அடிக்கிற அளவுக்கு கதை வந்துகிட்டு இருந்தது. கடைசியிலயா 2 நிமிஷம் பேச விடுங்க சார். நீங்க பேசுங்க, நீ பேசி நிறைவு செய்யுங்க. எவ்வளவு கதை சார்? இது என்ன விவாதமா? கதை சொல்ற இது மாதிரி ஆச்சு சார். சரி, அதே மாதிரி நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது விமர்சனம் வரும் சார். இப்ப இந்த 5% விமர்சனம் சார் வந்திருக்கு. அதுக்கே இவ்வளவு ஐயோ கொய்யோன்னு கத்துறது, வானத்துக்கு பூமி குதிச்சீங்கன்னா இனிமே இந்த விமர்சனம் எல்லாம் இடி மாதிரி வருமே. இதெல்லாம் நீங்க தாங்குவீங்களா? என்னன்னா இந்த புது அரசியல் செய்வதால கல அரசியலுக்கு தெரியாம கனவு அரசியல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள். அது உண்மை. நான் என்னங்க, தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக என்ற நிலையில் இருக்கு. நண்பர் சொன்னாரு 2 கோடி தொண்டர்கள் சொல்றீங்களா, ஏன் தோத்து போனீங்க? ஏங்க, நீங்க ஒன்னும் அரசியல் களத்துக்கு வரல, ஒன்னும் ஒரு சாதாரண கவுன்சில் சீட்டு கூட வரல. அரசியல் களம் என்னன்னு தெரியுமா? பேசி முடிச்சிட்டோம். அரசியல் களம்னா என்னன்னு தெரியுமா? 91ல மக்கள் இயக்கம் சார்பாக 100 கவுன்சிலருக்கு மேல எங்ககிட்ட இருக்கும். 2 கோடி ஓட்டு எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சார் ப்ளீஸ் அவர் பேசி முடிக்கட்டும். 91ல 2 சீட்டு சார் திமுக. 96ல ஆட்சி அமைக்கிறாங்க. 2001ல அதிமுக 2001ல திமுக அதிமுக 4 சீட்டு. அதுக்கப்புறம் 2000 இப்படி சக்கரம் சார். அரசியல் களம் என்பது மாறி மாறி வரும். அதுக்காண்டி நீங்க 2 கோடி தொண்டர்கள்னா நீங்க 3 கோடி தொண்டர்கள் சொல்றாங்களா? இல்ல சார், இல்ல ஜவஹர் அலி சார், பிரதீப் ஜவஹர் அலி சார், இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப மக்கள் வாக்களிக்க யாருக்கு தகுதியாக இருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள். அதுதான் திரு விஜய் சொல்றார். எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க விரும்பி விட்டார்கள், அதனால் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்னு அப்படி அந்த ஸ்டாண்டை நோக்கி அவர் நகருகிறார். சார், ஒரு அரசியல் தலைவரா அப்படிதான் பேசுவாரு. அதுக்காண்டி மக்கள் ஓட்டு போட்டுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க நான் என்ன இப்ப என்னடா, அவரு பேசிட்டார், மக்கள் ஓட்டு போடுவார்னா ஓட்டு போட்டுருவாங்க, உட்காருனா உட்காருவாங்க, நில்லுனா நினைப்பாங்க. என்ன சார் அரசியல் தலைவர் இவரு? என்ன சார் நான் அரசியல் தலைவர்? ஒரு 49 பேர் குடும்பங்கள் என்ன சார் அரசியல் தலைவர்? துக்கத்தை அவங்க வீட்டுல தான் சார் போய் விசாரிப்பாங்க. இதுதான் சார் அரசியல் களம். சார், அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு கொடி பறந்தது பிள்ளையார் சொல்லி போட்டீங்க சார். அவங்க குடும்பத்தார விசாரிக்கணும் சார். வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க விசாரிச்சு நீங்க குடும்ப துக்கம் விசாரிச்சீங்கன்னா இது அரசியல் தலைவருக்கு தமிழ்நாடு அரசியல் களம் இது ஏத்துக்கிறோமா? நீங்க மாத்தி மாத்தி பேசுறத மக்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. நீங்க ஏதோ கனவுல இருக்கிறீங்க.
அதெல்லாம் நிறைவேற போறது இல்ல. ரைட். கள அரசியலுக்கு வாங்க, கனவு காணாதீங்க. கள அரசியல் எப்படி இருக்கு? நீங்க வந்து தொண்டர்களா நின்று களத்துல போங்க, மக்களை சந்திங்க. ஒவ்வொரு நீங்க வந்து BLO கூட இல்ல அரசியலுக்கு, உங்களுக்கு BLA 2 கூட இல்ல. ஏதாவது தவறான தகவல் தெரியாம ஏதோ சொல்லாதீங்க சார். சார் எங்க கட்சி மெம்பரா இருக்கீங்களா நீங்க? எங்க கட்சியை பத்தி நீங்க எப்படி சார் சொல்லலாம்? இருக்காங்க இல்ல உங்களுக்கு இல்ல உங்க கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்களா சார்? உங்க கட்சி கலர தெரிஞ்சு கத்தர்மை ஆயிருச்சு சார். 17% ஓட்டு தான் வச்சிருக்கீங்க மொத்தமே. ஜவஹர்லி சார், எங்க கட்சியில யாரு இல்லன்னு அவருக்கு எப்படி சார் தெரியும்? ஒண்ணுமே இல்லாத நீங்க, நாங்க அரசியல் களத்துல நாங்க அப்படியே வானத்தை வில்லால வளைச்சிருவோம் அப்படின்னு கதை எல்லாம் அடையிறது. ரெடியா மோடியான்னு கேட்டோமா, அந்த கட்சியில இன்னைக்கு வந்து கூட்டணி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி வேணாம், பிஜேபி வேணும், திருப்பி பிஜேபி வேணாம். இது இது என்ன நிலைமை தெரியல. கொடி பறக்குது, பிளேயர்ஸ் போட்டாச்சு. ஒரு நிமிஷம் ஜவஹர்லி சார், நீங்க நிறைவு செய்யலாம். அரசியல் களமே எப்படி இருக்கும்னு நீங்க போக போதான் சார். தெரியுங்க. கொடி பறக்குது, பிளேயர்ஸ் போட்டாச்சு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், பேச முடிச்சு. நிரந்தர நண்பனும் இல்ல. கூட்டணிகள் மாறி மாறித்தான் வரும். கூட்டணிகள் மாறி மாறித்தான் வரும். ரைட் சார். தேவைக்கேற்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க அரசியல் காலத்திலே ஊர்ல உள்ளவனா வாங்க, நாங்க ஆட்சியில பங்கு கொள்றோம், ஆட்சியில மந்திரி சபையில இடம் கொடுக்கிறோம். இந்த வித்தை எல்லாம் எது காட்டுறீங்க? நாங்க தனிச்சு நிப்போம் சொல்ல வேண்டியதானே? அந்த தைரியம் இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? பிஜேபி சார் ஒரு நிமிஷம் சார், பேச பேச பதில் சொல்லிட்டே இருந்தா நீங்க பிஜேபி கூட சேர்ந்தீங்களே. கந்தசாமி, பேச பேச பதில் சொல்லிட்டே இருந்தா நம்ம வந்து விவாதம் முடிக்க முடியாது. உங்க நேரம் வரும்போது சொல்லுங்க. அவர் வந்து தப்பா பேச சொல்லாதீங்க. தப்பா பேசினா நான் பதில் சொல்ல தான் செய்வேன். உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க. ஜவஹர்லி சார் நிறைவு செய்யுங்க. அதுதான் சார் பக்குவப்படாத அரசியல்வாதிகள் இப்படிதான் சார் பேசுவாங்க. ஒன்னும் பக்குவப்படணும் சார். இன்னும் அவங்களுக்கு அரசியல் களம் தெரியணும், புரியணும். கனவு காண்டுகிட்டே அரசியல் களம்னா யாரையும் பேச சார். ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சிகள் இப்படிதான் சார் பண்ணாங்க. நான் பொய்க்கு சொல்ல, நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் இப்படிதான் பண்ணாங்க. நிறைவு செய்ய ஜவஹர்லி. நிலை என்ன? தேர்தல் காலத்துல என்ன ஆச்சு? இன்றைக்கு அவர்கள் பக்குவப்பட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களும் அடுத்த தேர்தல பக்குவப்படுவாங்கன்னு நம்புறேன். நான் அப்படியே பக்குவப்படலாம், இவங்களை வந்து தமிழ்நாடு கூட காப்பாற்ற முடியாது.